நீலகிரி மாவட்டம் அதிகரெட்டி பேரூராட்சியில் சாலை குடிநீர் வசதி கோரி பள்ளி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. நீலகிரி மாவட்டம் அதிகரெட்டி பேரூராட்சிக்குட்பட்ட இந்திரா நகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் அப்பகுதி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் மனு அளித்தனர். பள்ளி சீருடையில் வந்த மாணவர்கள் குழுவாக ஆட்சியர் அலுவலகத்தில் தோன்றியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 10 ஆண்டுகளாக கோரிக்கை, இன்னும் நடவடிக்கை இல்லை. இந்த பகுதியில் சுமார் 30 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் கடந்த 8 முதல் 10 ஆண்டுகளாக சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதி கோரி பலமுறை மனுக்கள் அளித்திருந்தாலும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். வீடுகளுக்குள் செல்லும் பாதை மழை காலத்தில் சீராக மாறி மாணவர்கள், பெண்கள், முதியவர்கள் இயங்க முடியாத நிலை உள்ளது. குடிநீர் தரமில்லாமல் இருப்பதால் மக்கள் வாங்கிய தண்ணீர் பாட்டில்கள் உடன் கொண்டு வந்து பிரச்சனையை காட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நாங்கள் சாலை இல்லாமல் பள்ளிக்கு போவது மிகவும் கஷ்டம். மாணவி பவித்ரா அதிருப்தி. மனு அளிக்கும் போது பேசிய பள்ளி மாணவி பவித்ரா, நாங்கள் பள்ளிக்கு தினமும் செல்ல வேண்டிய சாலை சேறு, கற்கள், குழிகளால் நிரம்பி இருக்கிறது. மழை பெய்தால் முழுவதும் வழுக்கி விட வேண்டிய நிலை. பலமுறை மனு கொடுத்தும் யாரும் கவனம் செலுத்தவில்லை. எங்களுக்கு சாலையும் குடிநீரும் வேண்டும் என கூறினார். பொதுமக்கள் எச்சரிக்கை. பொதுமக்கள் மேலும் தெரிவித்ததாவது, அதிகரெட்டி பேரூராட்சி அலுவலகத்துக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் பலமுறை மனு கொடுத்துள்ளோம். ஆனால் 10 ஆண்டுகளாக சாலை வசதி கூட செய்து தரப்படவில்லை. இந்த முறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் கட்டாயம் சாலை மறியல் போராட்டம் நடத்த வேண்டி வரும் என அவர்கள் கூறினர். அரசு மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்தில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்த பொதுமக்கள், சாலை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும், குடிநீர் தரத்தை மேம்படுத்த வேண்டும், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அதை வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண போறதில்லை. எங்களை கவர்மெண்ட்ல ஒன்றும் பண்ண போறதில்லை. அதனால நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். 4 பேர் வரைக்கும் 4 பேர் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார், சார் நான் வந்துட்டேன், ரஜினிகாந்த் மாதிரி சொல்லிட்டு போனாரு, நான் வந்துட்டேன், இல்ல 6 மாசம் ரோடு போடுறேன்னு. அவர் எங்க சார்? அவரு அன்னைக்கு பார்த்ததோட சரி சார், 2 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி தரேன் உங்க ஊருக்கு சொந்த காசு. ஆனா அன்னைக்கு பேசாம ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே அன்னைக்கு வச்சு நான் வந்து பாக்குறேன்மா. நான் வந்து பாக்குறேன். நான் வரேன்மா. நான் தான் ரோட் வந்துச்சு சொன்ன சார் முடியாதுன்னு சொல்றாரு சார். அவர் ரோட் எல்லாம் வந்துருச்சு. யாருமா? முத்து. ஆமா சார். அவர் வந்து எல்லாத்தையும் எழுதி நாங்களும் மக்கள் தானே, நாங்களும் மனுஷன். தண்ணி வந்து 30 வருஷமாக நாங்கள் வந்து குடியிருந்துட்டு இருக்கோம். குழந்தைங்க நடக்கிறதுக்கு, பெரியவங்க, வயசானவங்க, ஒருத்தர் இறந்தா கூட அங்கே வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் ரோட்டில் கொண்டு வந்து விடணுனாக்க ஒரு குடம் தண்ணியை கொண்டு வந்து நம்ம கை காலெலாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூ போட்டு அனுப்புகிற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து இது எத்தனையோ வருஷமாக நாங்கள் வந்து மனு கொடுத்துட்டு பஞ்சாயத்து போர்டு, கவுன்சிலர், தலைவர் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லைங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். இவங்க வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த 1 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நடப்பது ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த ஆஃபீஸருக்கு, அது உண்டான ஆஃபீஸருக்கு எல்லாத்தையுமே வந்து போய் எனக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு வந்து அதுக்கு ஒரு தீர்வு எனக்கு சொல்லி ஆகணும். அளந்துட்டு ஓட பூமியா, நம்ம கவர்மெண்ட் பூமியா இல்லை ப்ரைவேட் பூமியான்னு சொல்லி பார்த்து எனக்கு வந்து முடிவு சொல்லணும்னு இருக்காங்க. அதுக்கு இந்த 1 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ரெடி ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படி கிடச்சினாக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைனாக்கா மறுபடியும் நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரை பார்த்து மறுபடியும் நீங்கள் மனு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அந்த ஒரு